ஹே கைஸ், ஒரு கைண்ட் ஆஃப் ஹாப்பி அண்டு ஒரு அப்டேட்டு. கண்டிப்பாக ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணி. ஓகே கைஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். என்ன ஒரு ஹாப்பி நியூஸ் ப்ரோ, டைட்டில் ஏதாவது போட்டிருப்பேனான்னு தெரியல. எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும்ல, நம்ம இந்த யூடியூப்பில் பேஷனாக எவ்வளோ வீடியோஸ் பண்ணியிருக்கோம், ஆல்பம் சாங்ஸ் பண்ணியிருக்கோம், நம்மளோட சினிமாட்டோகிராஃபி பிடிக்கும், நம்மளோட கலர் கிரேடிங் பிடிக்கும். நிறைய பேர் கேட்டிங்க ப்ரோ எப்படி எடுக்கிறீங்க, ஏது எடுக்கிறேன். நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் தான் அது. ஆக்சுவலாக எனக்கு இந்த கேமரா, இந்த கலர் கிரேடிங்கு, எடிட்டிங் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மளது பார்த்திங்கன்னா அடுத்தது ஒரு 10 to 15 சாங்ஸ்க்கான லைனப் இருக்குது, ஆல்பம் சாங்ஸ். ஒரு வாட்டியும் நான் ஷூட் பண்ணும்போது ஒரு கேமரா ரெண்டல் எடுப்பேன். அதுவும் லாக்டவுன் நீங்கள் நல்லா நம்மளை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு கேமரா அந்த டைமில் நம்ம வாங்கியிருப்போம் சோனியில். ஸோ நான் வாங்கினதுக்கப்புறம் நிறைய யூடியூபர்ஸ் வாங்கினாங்க. அது ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமரா. அதில் தான் நம்ம லடாக் வீடியோஸ்லாம் பண்ணியிருந்தோம், மிரர்லெஸ் கேமராவில். அது லாஸ்ட் 1.5 year முன்னாடி நான் சேல் பண்ணிட்டேன் ஒரு ரீசனுக்காக. பட் கேமரா இல்லாமல் ரொம்ப சித்திரவாதை பார்த்தீங்கன்னா அனுபவிச்சிட்டேன். ஒரு வாட்டி சாங் ஷூட் அப்போ ஐயோ 3 நாள் ரெண்ட் எடுக்கணுமே, 10,000 ஆகுது, 15,000 ரூபா ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டாலும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பொருள் அவங்க பத்திரமா வச்சுப்பாங்க, கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க சில பேர். அவங்ககிட்டையும் கிடைக்காம ஒரு 5-6 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடகு வச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கேமரா ஒன்று வாங்கியிருக்கேன். அண்டு இங்கே இருக்குங்க அந்த கேமரா. ஒரு டிஃப்ரெண்ட்டான காரில் அன்பாக்சிங் இது. அண்டு இந்த கேமரா வாங்கணும்னு நிறைய பேரோட ட்ரீம். மேபி இந்த வீடியோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு புதுசு தான், யூஸ்டெலாம் நான் வாங்கலை. ஏன் ப்ரோ அப்போ அன்பாக்சிங் பண்ணலைன்னு கேட்பீங்க. இதை நம்ம ஊரில் வாங்கலை, துபாயிலிருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. அங்கே ரேட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 1 week தான் அது வந்து. அண்டு சோனியோட A7S3 இது தாங்க அந்த கேமரா, தெரியுதுங்களா? ஸோ இது ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறதுனா, நம்ம ஊரில் வாங்கினா ஒரு 2,80,000 வெறும் பாடி மட்டும், லென்ஸ் இல்லாமல். நம்ம பழைய கேமராக்கு நான் வாங்கின லென்ஸே நான் வச்சுருந்தேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ட்ரீம் கேமரா நிறைய சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கும் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும். இதுவும் இந்த FX3ன்னு ஒரு கேமரா சொல்லுவாங்க. ஸோ FX3 இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிடு. FX3 கம்ப்ளீட்லி இன்ட்டு சினிமா லைன். அதோட பாடி, அதோட எர்கனாமிக்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் பிக்சர் ப்ரொஃபைலு, கிளாரிட்டி எல்லாமே சேம் தான். நீங்கள் ஒரு படமே இதை வச்சு எடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேப்பபிளாக இருக்கிற சோனியோட A7S3. சரி, ஓகே ப்ரோ, இது எதுக்கு தான் எடுத்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஆல்பம் சாங்ஸு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம். ஒரு விஷுவலாக ஒரு விஷயம் நம்ம காட்டுறோன்னா அது 1 million வியூஸ் போனால் தான் அது விஷுவலாக கரெக்டாக காட்டணும்லாம் கிடையாது. எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ரெண்டாவது, நம்மளோட ஆல்பம் சாங்ஸ் அடுத்து ஒரு 10-12 சாங்ஸ் லைனப்பில் இருக்குது. நான் போய் ஒரு வாட்டி கேமரா ரெண்டல் எடுக்கிறதுக்கு என்கிட்டயோ ஒரு பீஸ்ட்டு கையில் வச்சுட்டேன்னா நான் ரெண்டல் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் ஃப்யூச்சராக எனக்கு இருக்குது இந்த ஃபிலிம் மேக்கிங், இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்ற ஆசை, ஏதாவது குட்டி குட்டி வெப் சீரிஸ் இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோக்கஸில் இருக்கும்போது ஒரு கன்ஃபியூஷனான மைண்ட் ஸ்டேட்டில் தான் இந்த கேமராவை நான் எடுத்தேன். அண்ட் ஆப்வியஸ்லி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒய்ஃப் அவங்களோட சப்போர்ட் தான், எடராக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அண்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ டிலேவாக வீடியோஸ் பண்ணுறதுக்கும் இது நிறைய விஷயங்கள் மைண்டில் போட்டு என்னால் ப்ராசஸ் பண்ண முடியல. அதுதான் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே. அண்ட் திஸ் பீஸ்ட் இஸ் கோனா பி இன் அவர் இனோவேஷன் ப்ளஸ் ஃபேமிலி. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு. என்னென்னா பெரிய பிஆர் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா உங்களை நம்பி தான் நான் பண்ணுறேன். எனக்கு இருக்கிற பேக்ரவுண்டு, ஃப்ரண்ட் கிரவுண்டு, சைடு கிரவுண்டு எல்லாமே நீங்கள் தான். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு நான் சென்னையில் எக்ஸ்ட்ரா பேட்டரி வாங்கினேன். அதுக்கப்புறம் டைப்பேக்கான SSD கார்டுன்னு வாங்கினேன், ஐ மீன் மெமரி கார்டு. ஸோ நார்மல் மெமரி கார்டுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த டைப்பேன்னு சொல்லுவாங்க இந்த கார்டை. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாகவே ரீட் அண்ட் ரைட்டான விஷயம் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கூட. அண்ட் என்னென்னா இந்த கேமராவில் உங்களுக்கு சொல்லப்போனால் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி நான் பேசணுன்னா, இது 6Kலேருந்து டவுன் சாம்பிள் பண்ணி நமக்கு 4K கொடுக்கும். ஸோ 4K 10-bit ரா நீங்கள் எடுக்கலாம். S-Log3 சினி லைன் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் என்ன ப்ரோ டீட்டெயிலாக எங்களுக்கு தெரியாது அப்படின்னா, மேபி கேமரா தெரிஞ்சவங்களுக்கு இதில் கமெண்ட்ஸில் நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ S-Log3னா ஒரு கிரேட் ப்ரொஃபைல் தாங்க. அதே மாதிரி 10-bit அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ கலர் ப்ரொஃபைல்ஸ் உங்களால் கொண்டு வர முடியுமோ அந்த லாகில் எடுத்து கலர் கிரேட் பண்ணுறது நல்லாயிருக்கும். அண்ட் 10-bit ரா அப்படின்னாவே உங்களுக்கு கிளாரிட்டி பங்கமாக இருக்கும். இது ஆக்சுவலாக நிறைய படங்கள்லேயே யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கேமராவும் FX3யும். பட் இந்த கேமரா இப்போ நம்ம கையில், அதுவும் என்னோட ஓன் கேமரா அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சில கொஷின்ஸ் இருக்கலாம் அவங்கக்கிட்ட, என்ன ப்ரோ கடனா இல்லை ஃபுல் கேஷா, இது எல்லோரும் கேட்குறது தானே ஜென்ரலாக. ஸோ நான் உங்ககிட்ட எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். முக்கால்வாசி விஷயங்கள் நான் எப்போ மறைச்சதே கிடையாது. இதுக்கு சில விஷயங்கள்லாம் நான் அடகு வச்சு கடன் வாங்கி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கொஞ்சம் சேர்த்து வச்சு காசுலாம் போட்டு அப்படி தான் இது எடுத்தது. அண்டு துபாயிலேருந்து வாங்கினு வந்து கொடுத்தாங்க. துபாயில் வாங்கிறதுக்கும் இந்தியாவில் வாங்கினதுக்கு என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா, இந்தியாவில் வாங்கினா 3 years வாரண்ட்டி இருக்கும். சின்ஸ் இது சோனி, இப்போ நான் துபாயில் தான் வாங்கினேன் புதுசு. மேபி அன்பாக்சிங் வீடியோ அங்கே அதை நான் சைடில் போடுவேன்னு நினைக்கிறேன்.
ஃப்ரெண்டு தான் வாங்கி அன்பாக்சிங் பண்ணாப்புல. அங்கே வாங்குறதால அந்த ஊர் வாரண்ட்டி தான் கிளைம் பண்ண முடியும், இந்த ஊரில் இது ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. பட் இங்கே நான் இந்த கேமரா யூஸ்டு கேமரா வாங்கலாம்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சர்ச் பண்ணேன். 2.5 வருஷம் 3 வருஷம் யூஸ் பண்ண கேமராவோ ஆல்மோஸ்ட் 2 லட்ச ரூபா 1,90,000 வித்துட்டு இருந்தாங்க பாடி மட்டும். ஸோ ஒரு வாரண்டியே இல்லாத ஒரு பொருள் யூஸ்டு கேமரா நான் எடுக்கிறதுக்கு புது சீல்டு பீஸே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நான் துபாயிலேருந்து வாங்குறது தப்பே கிடையாது. அந்த மாதிரி யோசிச்சு தான் நான் எடுத்தேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த வீடியோன்றதே பண்ணுறேன். எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியாது. அண்ட் நீங்களும் ஒரு கனவு வச்சுருப்பீங்களா, உங்களோட கனவுகளும் பார்த்தீங்கன்னா நிறைவேறணும், அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும். அட் த சேம் டைம் அச்சீவ் பண்ணாததுன்னு எதுவும் கிடையாதுங்க. நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு ஒரு பேக்ரவுண்டோ பெரிய ராஜ பரம்பரையெல்லாம் நான் கிடையாது. இங்கே நான் உழைச்சாதான் எங்கள் வீடு. அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் எனக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம என்ன மோட்டிவில் இருக்கோன்றது தான் மேட்ரு. டவுன்ஃபாலும் இருக்கும், ஹையும் இருக்கும். நமக்கு பிடிச்ச இந்த சினி ஃபீல்டு விடக்கூடாது. இப்போ ரெண்டாவது என்னென்னா, ட்ராவலில் நிறைய ஊறிட்டோம், நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கோம். டூரிசம் மாதிரி ஒன்று பண்ணலாம், நம்ம ட்ரிப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணலாம், குரூப் ட்ரிப்லாம் கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அடுத்தது துபாய் பார்த்தீங்கன்னா நான் கூப்பிட்டு போக போகிறேன். நம்ம பிசிவி டூர்ஸ் அண்ட் எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ட்ராவல் பேஜ், ஆக்சுவலி டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்கும், இன்ஸ்டாகிராம் வந்து போய் கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு லடாக் ஒன்று ரீசெண்டாக ஆர்கனைஸ் பண்ணேன், சரியான ரெஸ்பான்ஸ் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கிறேங்க. டாடா. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வங்க மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.